கண்மணி வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு வழியா வந்து பசங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறதால கண்மணியும் வந்து இங்கே இருக்க ஒத்துக்கிறாங்க. அடுத்த போட்டியில வந்து பேர் கொடுக்கறதுக்காக எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வேணும்னே பசங்க என்ன பண்ணுறாங்க, கண்மணியையும், அன்பையும் கையை தூக்கி விட்டுறாங்க. அதனால அவங்க பேர வந்து கூப்பிடுறாங்க, "வாங்க ஸ்டேஜுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து கண்மணி வந்து, "ஏன் இப்படிலாம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கோச்சுக்கிறாங்க. "விடு கண்மணி, பாவம் குழந்தைங்க ஆசைப்படுறாங்களா, நம்ம ஸ்டேஜுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கூப்பிடுறதால செம்ம டென்ஷனாகி வேறு வழி இல்லாமல் கண்மணியும் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அடுத்து வந்து கண்மணியும் அன்பும் வந்து ஸ்டேஜில் வந்து நிறைய போட்டிகள் வந்து அவங்களுக்கு வைக்கிறாங்க. அடுத்து வந்து டான்ஸ் போட்டியும் வைக்கிறாங்க. அப்போ டான்ஸில் வந்து கண்மணி அன்பு வந்து ரொம்ப சூப்பராக வந்து டான்ஸ் வந்து பண்ண வச்சிடுறாரு. அன்பு கண்மணியை அழகாக வந்து அவங்கள வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணி டான்ஸும் பண்ணிடுறாரு. இதனால் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஒரு கப்புள்ஸாக வந்து சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணும்போது கண்மணி அன்பும் ஜெயிச்சிடுறாங்க. இதனால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இதை பார்த்த குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எங்கள் 2 பேருக்கும் பெருமையே எல்லாரையும் எங்களை பேச வச்சுட்டீங்க. அந்த அளவு எங்களுக்கு வந்து சந்தோஷத்த குடுத்துட்டீங்க. நிறைய எங்கள் அம்மா, அப்பா வந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே 2 பேரும் குழந்தைங்களும் சொல்லிட்டுருக்காங்க. உடனே வந்து அவங்கள பாராட்டுறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? போகலாமே அப்படின்னு சொன்னோன்னே 4 பேரும் ஒன்றா வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே இவங்க எல்லோரும் ஒன்றா வந்து இருக்கிறத பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் எல்லாருமே கேட்குறாங்க, "என்ன 2 எல்லோரும் ஒன்றா வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. "டேய், எப்படா இதெல்லாம் நடந்தது? எப்படா கூட்டிகிட்டு போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம அன்போட அண்ணன். அதுக்கு வந்து, "நாங்கள் தனித்தனியாக கூட்டிகிட்டு போனோம், அவங்க 2 பேரும் ஒன்றா வந்துட்டாங்க" அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து கண்மணி முறைக்கிறாங்க. "இங்கே பார்த்தீங்களா, ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கோம், ஷீல்டாக வாங்கியிருக்கோம்" எல்லாத்தையும் காட்டுறாங்க. உடனே வந்து, "அப்பா டிவி வைங்கப்பான்னு" குழந்தைங்க சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அண்ணனோட அண்ணனும் டிவி வைக்கிறாரு. "ஏன்டா டிவி வைக்க சொல்கிறீங்க?" "அதில் இன்றைக்கி நடந்த எங்கள் ஸ்கூல் காம்படிஷனை காட்டுறாங்க, இருங்க ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கிறேன். "பார்த்தீங்களா, நாங்கள்லாம் தெரியிற இதில் இங்கே பாருங்கள், டான்ஸ் ப்ரோக்ராம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. அப்போ அந்த டைமில் வெண்ணிலா, அதுக்கப்புறம் அவங்க கேங் எல்லாருமே வராங்க. பார்த்துட்டோன்னா அன்பும் கண்மணி சூப்பராக டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொமான்டிக்காக வந்து டான்ஸ் பண்ணுறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலாவால் தாங்கிக்க முடியல. உடனே வந்து மயூரியும் வந்து ஸ்வேதா வந்துட்டு, "ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்க, எங்களை கேட்காம கொள்ளாமல் எதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனீங்க?" அப்படின்றாங்க. "நீங்கள் வரமாட்டேன்றீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, அதனால தான் நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போனோம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி நடந்துருச்சு, பேசாமல் நம்மளே போயிருக்கலாம் போல் இருக்கு, இந்த மாதிரி 2 பேரும் இப்படி கலந்துருக்காங்களே அப்படின்றாங்க. "என்னம்மா கண்மணி, கொஞ்சம் கூட அத்தையே பார்த்துக்காம நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை" அப்படின்னோடனே, "அவங்க தான் போக சொன்னாங்க, நாங்கள் பாட்டிக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் கூட்டிகிட்டு போனோம்" அப்படின்றாங்க. உடனே வந்து பார்த்து முறைக்கிறாங்க மயூரியும் ஸ்வேதாவும் வந்து கண்மணியை. உடனே கண்மணி போய்ட்டு அவங்க அத்தைக்கிட்ட போகிறாங்க. "சாரி அத்தை, ரொம்ப லேட் ஆகிடுச்சா" அப்படின்றாங்க. "இல்லை" அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. உடனே கண்மணி, அன்பு எல்லாருமே வந்து சந்தோஷம் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடினது, பாட்டு பாடினது, அதுக்கப்புறம் ஷீல்டு வாங்கினது, எல்லா விஷயத்தையும் குழந்தைங்களாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சிவகாமி அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. நம்ம இப்படியே இருந்தால் இருக்கவே கூடாது, நம்மளும் சரியான முயற்சி பண்ணணும், எப்படியாவது இவங்களை ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க சிவகாமி. "ஆமாம் பிக் மம்மி, இதுக்கப்புறமாவும் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, கண்மணி அன்பையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு என்ன வழியோ அதை பற்றி யோசிக்கணும். வீட்டிலலாம் நிறைய பேர் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் முறியடிச்சு தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. எப்படியாவது 2 பேரும் ஒன்றா சேர்க்கணும். எவ்வளோ ஜோடியாக எவ்வளோ அழகாக இருக்காங்க, இதே மாதிரி சந்தோஷமாக வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. சரி, அதெல்லாம் போட்டோம், இவங்க 2 பேரும் இந்த அளவு வந்து பண்ணுவாங்க பர்ஃபார்மன்ஸ் நான் நினச்சி கூட பார்க்கல. என் அண்ணன் கலக்கிட்டான், சான்ஸ் கிடைச்சா அண்ணி கூட இப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணுறான், சரியான ஆள் தான் அப்படின்ட்டாங்க. பவி வந்து, சரி உங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கல்ல எப்படிலாம் இருக்காருன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்னமோ சரியாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது தெரியலையே அப்படின்னோடனே, "என்ன பவி இப்படி சொல்லிட்டேன்?" "ஆமாம், வரியா, இப்போ பார் எங்கள் அண்ணனோட சூப்பராக டான்ஸ் ஆடுவோம் 2 பேரும்" "ரொம்ப முக்கியம் டான்ஸ் ஆடுறது, வேலையை பார்" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு கார்த்திக். மெல்லாம் வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. மயூரியும் வந்து ஸ்வேதா வந்து, "என்ன வெண்ணிலா, நான் அந்த வீடியோ பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டியா அப்படின்னு, என்ன நடக்குது இங்கே, எப்படி வந்து அவங்க 2 பேரும் அங்கே போனாங்க, நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில், உங்கள் பசங்களோட ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் போக வேண்டியதுதானே, எதுக்காக இப்போ பண்ணீங்க" அப்படின்னோடனே, "எங்களால் போக முடியல, எப்போ நடக்கிறதா இதெல்லாம், அதுக்காக பார்த்தீங்கல்ல என்னம்மா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அன்பும் கண்மணி இவ்வளோ க்ளோஸாக இருந்தால் எப்படி உங்களை பிரிக்கிறது, இதெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு, இதெல்லாம் பார்க்க எனக்கு வயிறு எரியுது, எங்களுக்கும் தான் வயிறு எரியுது, என்ன பண்ணுறது, கூடிய சீக்கிரம் கண்மணி இந்த வீட்டில் விட்டு அனுப்பிச்சாதான் வேலை ஆகும்" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.